இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தம்பி, இங்க ரகுராம்னு ஒருத்தர் விஷம் சாப்பிட்டு அட்மிட் ஆயிருக்காருல்ல? ஆமா சார், பஞ்சாயத்து தலைவர். அவர் எப்படி இருக்காரு? சீரியஸா தான் சார் இருக்காரு. பொழைச்சுப்பாரா? உள்ள டாக்டர் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஓ, பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, நீங்க போங்க, நான் சரிங்க. பாத்துக்கிறேன். ரகுராம், என் தங்கச்சியை நம்ப வச்சு ஏமாத்தனல்ல, அதுக்கான தண்டனை உனக்கு இன்னைக்கு கிடைக்க போகுதுடா. ஹலோ, என்னாச்சுன்னு? ரகுராம் செத்துட்டானா? இல்லம்மா, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கான். சீக்கிரமா மொத்தமா மூச்சு அடங்கிரும். ஆனா இந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறான் பாருங்களேன். அதுவும் நல்லதுதாம்மா. இங்க ரகுராமோட மொத்த குடும்பமும் அவன் பழைப்பானா மாட்டானான்னு தெரியாம பதறிட்டு இருக்கு. ஜானகி எல்லாம் பாதி உயிர் போன மாதிரி இருக்கா. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்குமா. இத மட்டும் நீ பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. அண்ணே, இந்த தடவை எதுவும் தப்பாகாதுல்ல? ரகுராமுடைய உயிர் போகணும்னு. போயிடுமா. இன்னைக்குதான் ரகுராம் வாழ போற கடைசி நாள். சரி, நான் போய் பார்த்துட்டு உனக்கு அப்புறமா கால் பண்றேன். ஓகே டாக்டர், நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஐயா, நான் கொஞ்சம் அவர்கிட்ட பேசலாமா? டாக்டர், பேஷண்டோட வைஃப் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க. போனை கொடுக்கட்டுமா? கொடுங்க. பேசுங்க நீ. ஐயா, பயப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க. ஐயா, நான் உங்க முகத்தை கூட பார்த்ததில்ல. ஆனா நீங்க தான் இப்ப எனக்கு தெய்வமா இருக்கீங்க. நீங்க வந்தாதான் அவரை காப்பாத்த முடியும்னு சொல்றாங்க. ஐயா, தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து என் புருஷனை காப்பாத்துங்க ஐயா. அழாதீங்கம்மா, நான் வைத்தியத்தை பத்தி படிச்ச டாக்டர், அவ்வளவுதாம்மா. எங்களுக்கு மேல அந்த கடவுளோட சக்தி தாம்மா. நீங்க நம்பிக்கையா வேண்டிக்கீங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவேன். உங்க கணவருக்கு ஒண்ணும் ஆகாது. ரொம்ப நன்றிங்க ஐயா. டாக்டர், நீங்க சொன்னபடியே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன். குயிக்கா வாங்க. ஓகே ஓகே டாக்டர். சொல்லுங்கண்ணே. போனா, ஒரு சின்ன சிக்கல்மா. என்னாச்சுண்ணே? இந்த ரகுராம காப்பாத்திடுவாங்க போல இருக்கு. என்னன்னு சொல்றீங்க? ஏதோ ஸ்பெஷல் டாக்டர் வந்துகிட்டு இருக்கானா. இந்த நுரையீரல் வைத்தியம் பார்க்குற ஆளாமே. ஓ, பல்மனாலஜிஸ்டா? ஆமா, அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. அந்த ஆள் இங்க வந்து ரகுராம காப்பாத்திடுவான் போல இருக்கேம்மா. அண்ணே, அந்த டாக்டர் யாரு என்னன்னு விசாரிச்சு சொல்லுங்கண்ணே. அடுத்து ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஐயோ கடவுளே. அம்மா, பயப்படாதீங்கம்மா. அப்பாக்கு எதுவும் ஆகாதும்மா. அத்தை, எனக்கு எதுவுமே புரியல அத்தை. நாங்க கொடுத்த சக்கரை பொங்கலை சாப்பிட்ட மாமாக்கு இப்படி ஆச்சு. எல்லாருமே அதைத்தானே சாப்பிட்டோம். மாமாவுக்கு மட்டும் ஏன் எப்படி ஆச்சு? ஏன்னா நீ தானே எங்க வீட்டுக்கு கொடுத்ததுல விஷத்தை கலந்து கொடுத்திருக்க. நாங்களும் சாப்பிட்டிருந்தா மொத்த குடும்பமும் வந்து படுத்திருப்போம்டா. ஏய் பார்வதி, பேசாம வாயை மூடிக்கிட்டு இரு. அத்தை, சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி. ஆமாமா, அத நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல. வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் யோசிக்க இப்ப எனக்கு தோணலடா. அவரு மட்டும் பொழைச்சு நல்லபடியா வந்தாலே எனக்கு போதும். ஒருவேளை நாங்க அதை கொடுக்காம இருந்திருந்தோம் அப்பாக்கு இந்த மாதிரி ஆயிருக்காதல்ல. நானா, அப்படிலாம் யோசிக்காத. நம்ம நல்லது நினைச்சுதான் பண்ணோம். ஆனா அதை யாரும் அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பெரியப்பா நல்லபடியா உயிர் பொழைச்சு வரட்டும். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு
கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். எதுக்காக என் ட்ரெஸ் நீ போட்டிருக்க? என்ன பண்ண போற? ஒண்ணு இல்ல டாக்டர், நீங்க அந்த ஆளை காப்பாத்த போயிட்டு இருக்கீங்க, நான் அந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்காக போயிட்டு இருக்கேன். இனிமே நான் தான் பாமாலஜிஸ்ட். டேய், அது பல்மனாலஜிஸ்டா? ஏதோ ஒண்ணு. அட பாவிகளா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு உயிரோட விளையாடாதீங்க. டாக்டர், அடுத்தவங்க உயிரை காப்பாத்துறதும் கவலைப்படுறதும் வேணா உன் தொழிலா இருக்கலாம். ஆனா இப்ப நீ உன் உயிரை பத்தி மட்டும்தான் கவலைப்படணும். சத்தம் போட்ட பல பேருக்கு மூச்சு கொடுத்துருக்க, அப்புறம் உன் மூச்சு நின்னுடும். டாக்டர் என்ன பாக்குற? உயிரோட போக மாட்டேன், அமைதியா இருக்கணும். டேய், நீங்க பண்றது எதுவும் சரியில்லை, பாத்துக்கங்க, சொல்லிட்டேன். வாயை வச்சு நான் அமைதியா இரு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி டாக்டரை தூக்கிட்டோம். இப்ப அந்த டாக்டர் மாதிரியே நான் கிளம்பிட்டேன். இத பாரு, அந்த ரகுராம் பல தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். இந்த தடவை மிஸ் ஆக கூடாது. கண்டிப்பா இன்னைக்கு அவன் உயிர் போகணும். கண்டிப்பா நடக்கும் மேடம். உன் மேல அங்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அவன் பொழைச்சிருவான்னு அந்த குடும்பமே நம்பணும். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற மாதிரி நடி. கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு அவன் உயிர் போகணும். சரிங்க மேடம், வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ம், சரி. யோ டாக்டர், இப்ப நான் தான் டாக்டர், புரியுதா? ஏய், தார பத்திரமா பாத்துக்கோங்க. நாங்க நான் பாத்துக்கிறோம். போய் வேலையை முடிச்சிட்டு வரேன். நாங்க பாத்துக்கிற தலைவரே, நீ போயிட்டு வா. டேய், சொன்னா கேளுங்கடா. ஏய், என்னை விடுங்கடா. வாயை மூடு. காப்பாத்தணும்டா. வாயை மூடு. ரகுராம விஷம் கலந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டானாமே. ஆமா பாட்டி, உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு அடைந்த நிலைமை. ஊருக்கே காவல் தெய்வமா இருக்கிறவன் அவன். அவனை இப்படி பண்ண யாருக்குடா மனசு வந்துச்சு? அத இங்கே இருக்கானே அத்த. இவன் தான் பிரசாதம் குடுக்கறான்னு விஷம் கலந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுருக்கான். இப்ப எதுவும் தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். ஏய், வாய மூடு. யார பார்த்து எப்படி ஒரு பேச்சு பேசுற? ஆ? இத பார், இந்த குடும்பத்துல வளர்ந்த புள்ளாடி அவன். நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் மத்தவங்களை அழிக்க தெரியாது, வாழ வைக்க தான் தெரியும். கணிச்சு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த செவிழு பிஞ்சிரும். ஜாக்கிரதை. ஜானகி, அம்மாடி, நீ உடைஞ்சு போயிடாத. இப்பதான் நீ தைரியமா இருக்கணும். ரகுராம மனசுக்கு அவனுக்கு எதுவும் ஆகாது. அவன் 100 வயசுக்கு மேல நல்ல ஆரோக்கியமா இருப்பான்.